بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون وعليكم ورحمة الله للعالمين وبركاته. نذيرا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يسأل الله يغضب عليه. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. ஆமீன். முதலிலே நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இந்த சிறப்பு மிக்க மாதத்தை நமக்கு கொடுத்தானோ, இதில் பல இபாதத்களை செய்வதற்கான பாக்கியத்தை தந்தானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும், நோன்புகளையும், நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சிறுவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரமலானை கொடுத்து, ரமலானிலே இபாதத் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இதை போலவே அல்லாஹ் நமக்கு இறுதி பற்ற கொடுத்து, இதிலே பல அமல்களை செய்வதற்காக நல்லடியார்களாக நம்ம மாற்றியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எங்க நாம இந்த 10 நாட்களிலே பல இபாதத்துகளை செய்யறோமோ, தொழுகையா இருக்கட்டும், நோன்பு நோட்பதாக இருக்கட்டும், குர்ஆன் அதிகமாக ஓதுவதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ஜிக்ருல முழுகி இருப்பதாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட பல அமல்களை செய்கிற நாம் அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பிரார்த்தனையும் செய்கிறோம், துஆவையும் செய்கிறோம். இந்த துஆ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமல் எப்பேற்பட்ட மகத்துவமான மகிமை கொண்ட ஒரு அமல் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துஆ செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் இந்த துஆ இஸ்லாமுடைய பார்வையில எப்பேற்பட்ட அமல், அல்லாஹ் இந்த துஆவை கொண்டு எந்த விஷயங்களை செய்ய சொல்கிறான், இந்த துஆவினுடைய சிறப்பம்சம், முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கு, இதை நாம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்று அமர்விலும் நாளைய தர்சிலும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க உள்ளோம். முதல்ல புரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை எவ்வாறு படைச்சிருக்கிறான்னா, ஒருவருக்கு ஒருவர் மீது டிபெண்டாக நாம இருப்போம். எந்த செயலுமே தனித்து நாம செய்ய முடியாது. நான் மட்டுமே எல்லா செயலும் செஞ்சிருவேன்னா இது கண்டிப்பாக மனுஷ இயல்பே இருக்கு. நாம இன்னொருத்தருடைய உதவி எடுத்தாக வேண்டும். அதே போலதான் இந்த சகோதரத்துவமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாம இன்னொருத்தர் மீது டிபெண்டாக இருக்கும். இதே நேரத்துல நாம கவனிச்சு பார்க்கணும், எங்க நாம மற்ற சகோதரர்களிடம், மற்றவர்களிடம் உதவி கேட்கிறோமோ,
இந்த உலக அனைத்து ரீதியாக பார்த்தாலுமே சரி, எங்கே இந்த உதவினுடைய கடைசி கட்டம் முடிவடைகிறதோ, எங்க நாம மற்றவர்களை நாடி உதவி கேட்கிறோமோ, இது எல்லா விதமான வழிகளும் மூடப்பட்ட கூடிய அந்த தருணத்துல, எங்க நாம சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய நேரத்துல எங்கேயுமே நமக்கு உதவி இல்லை, எங்கேயுமே எங்க திரும்பினாலுமே எல்லா கதவும் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்திருக்கும் உதவிக்குன்னா, இது அல்லாஹ்வுடைய துஆ கேட்கக்கூடிய அந்த கதவாக மட்டும்தான் இருக்கும். உலக மக்கள் யாரும் நமக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் கிட்ட நாம போய் துஆ கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். மாறாக அந்த துஆ நாம செய்ய வேண்டும், இதுதான் அல்லாஹ்வும் நினைக்கிறான். அல்லாஹ் இதைதான் நேசிக்கிறான். எந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த துஆவிற்கு முக்கியத்துவம் தருதுன்னா, பொதுவாக இந்த துஆனா என்ன? நாம அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை, வேண்டுகோள், நமக்கு தேவையான விஷயங்கள், நம் மீது வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்களை அல்லாஹ் நீக்கிவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறோம். இது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு இபாதத். இத ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய கோரிக்கையை வைக்கிறீங்க, இங்க எதுவுமே இபாதத் செய்யற மாதிரியான செயல் நடக்கல. நாம தொழுவல, காசு பணத்தை செலவழிச்சு அல்லாஹ்விற்காக சதகா செய்யல, எதுவுமே செய்யல. ஆனா இஸ்லாமிய பார்வையில நீங்க கேட்கக்கூடிய துஆவும் எப்படி இருக்கு? இது இபாதத்தாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அத்-துஆஉ ஹுவல் இபாதத். நீங்க துஆ கேட்கிறது உங்களுடைய தேவையை தான் கேட்கிறீங்க, உங்களுடைய உலக தேவையை கேட்கிறீங்க, மறுமையினுடைய தேவையை கேட்கிறீங்க. ஆனா மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நீங்க கேட்கக்கூடிய இந்த தருணம் கூட இது அல்லாஹ்விடம் நீங்க இருக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கு. எப்படி நீங்க தொழுவுறீங்களோ நன்மை இருக்கோ, இதுக்கும் அப்படியே நன்மை. சதகா ஜகாத் கொடுக்குறீங்க, நன்மை இருக்குன்னா, நீங்க துஆ கேட்கக்கூடிய அந்த டைம் கூட நாம அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து இபாதத் செய்யறோம். இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மாறாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது, இது எங்க இபாதத்தாக இருக்கோ, இது இபாதத்துகளுடைய சாராம்சமாக கூட இருக்கு. எல்லா இபாதத்துடைய ஒரு சம்மரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அத்-துஆஉ முஹுல் இபாதத். இந்த துஆ நாம செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளுடைய சாராம்சமாக இருக்கு, சம்மரியாக இருக்கு. நாம எந்த இபாதத்துகள் செஞ்சாலுமே யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யறோம். அப்போ இந்த துஆவை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க, இந்த துஆவிற்கு இஸ்லாம் கொடுக்கப்பட்ட, இஸ்லாம் கொடுத்த ஒரு நிலை, ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா, இது எல்லா இபாதத்துகளை விட தலை சிறந்த இபாதத்தாகவும் திகழ்கிறது. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எடுத்து பாருங்க, எங்க துஆ செய்வது இபாதத்துன்னு அல்லாஹ் சொல்றானோ, இஸ்லாம் கூறுதோ, இதே போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த இபாதத்தின் பக்கம் வாங்க, நீங்க துஆ கேளுங்க. அல்லாஹ்வுக்கு எந்த வேண்டிய தேவையும் இல்ல. நாம துஆ கேட்டு அல்லாஹ்வுக்கு பயன் இருக்கா? இல்ல நாம துஆ கேட்கறது மூலம் அல்லாஹ்வுடைய செல்வத்துல அதிகரிப்பு ஏற்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நாம தொழுதாலோ, ஜகாத் சதகா, நோன்பு, ஹஜ் வைத்தாலோ, இதுக்கே அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்துல எதுவுமே கூடாது. மாறாக நாம கேட்டு அல்லாஹ் கிட்ட இருந்து வாங்குறோம். இதுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொல்றான்? குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். மனிதர்களே, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி. அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், டைரக்டாக உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? துஆ கேளுங்க. என்னிடம் உங்களுடைய கோரிக்கையை வையுங்க, என்னிடம் உங்களுடைய அனைத்து துஆக்களையும் வையுங்க. அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். நான் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பேன். அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் அக்பர். எந்த இறைவன் நமக்கு அழைப்பான்? மாறாக நாம உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட பல விஷயங்களை கேட்கக்கூடிய நிலையில இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? நமக்கு துஆ கேட்க அழைக்கிறான். இதுவும் இன்னொரு வசனத்துல இன்னும் மேற்படியாக சஹாபாக்கள் பல விஷயங்களை கேட்கும் பொழுது இதுவும் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க அல்லாஹ்வை அழைக்கிறோம், அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறோம், இது எல்லாமே நல்லது இருக்கு, நாங்க நம்புறோம். ஆனா அதுவே அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் எங்களை கேட்கிறானா? நான் துஆ கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு இது கொடு, என்னுடைய கஷ்டங்களை போக்கு, என்னுடைய துன்பங்களை நீக்கு, எல்லாமே கேட்கிறோம் யா அல்லாஹ்வுடைய தூதரே. ஆனா அல்லாஹ் எங்களுடைய துஆவை கேட்கிறானா, ஏற்றுக்கொள்கிறானே அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய பதில இந்த வசனத்தை ஓதி காண்பிறாங்க. இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைரக்டா பதில் சொல்றான், டைரக்டா பதில் கொடுக்கறான். இதா சஅலக இபாதி,
என்னுடைய அடியான் என்னை அழைத்தால் நான் அவனுக்கு மிகவும் அருகில் இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்குனா அல்லாஹ் நமக்கு கிட்டல இருந்து, அல்லாஹ் நமக்கு அருகாமையில இருந்து நம்மளுடைய துஆக்களை கேட்கிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇஸா தஆன். மேலும் யார் என்னை அழைக்கிறார்களோ, யார் என்னிடம் அவர்களுடைய கோரிக்கையை வைக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுடைய அனைத்து கோரிக்கையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் அல்லாஹ்வாக இருக்கு. இங்க உலமாக்கள் ஒரு சிறிய விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர்களிடம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்விடம் பல கேள்விகளை சஹாபாக்கள் கேட்பாங்க, யூதர்கள் கேட்பாங்க, கேலி செய்வதன் மூலமாகவும், இல்ல சஹாபாக்களுடைய டவுட்ஸ் சஹாபாக்கள் கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய பதில அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் கிட்ட சொல்லுவாங்க. இங்க நம்மளுடைய முஹத்திஸீன்கள், உலமாக்கள், தஃப்சீர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய இந்த பதில்கள் எல்லாமே சஹாபாக்களுக்காக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், இங்க அல்லாஹ் என்ன சொல்லுவான், ஃபர்ஸ்ட் குல் அப்படின்னு சொல்லுவான். அதாவது நபியே நீங்கள் கூறுவீராக. நீங்க எத்தனை எத்தனை கொஸ்டின்ஸ்களை எடுத்து பாருங்க, எல்லா கொஸ்டினுடைய ஆன்சர் குர்ஆன்ல சஹாபாக்களுக்கு, மற்றவர்களுக்கு, ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் சொல்லி அதற்கு பிறகு மற்றவர்கிட்ட சொல்லுவான். ஆனா இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கான், ரசூலுல்லாஹ்வை கூட இடையில கொண்டு வரல. இப்படி துஆ எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு கூட இந்த துஆவுடைய பதில அல்லாஹ் சொல்லாம நேரடியாக நமக்கிட்ட சொல்றான், இதா சஅலக இபாதி. அல்லாஹ் இங்க குல் என்கிற அந்த வார்த்தையை கொண்டு வரும். அல்லாஹ் ஏன் இது இபாதத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கு. இஸ்லாம் இபாதத்தை கொண்டு நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கு. இந்த இபாதத்தை செய்யும், துஆவை கேளுங்க. இஸ்லாமினுடைய பார்வையில எந்த அளவிற்கு இந்த துஆவினுடைய முக்கியத்துவம் இருக்குன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்தப் அலைஹி. யார் அல்லாஹ்விடம் துஆ கேட்கவில்லையோ, யார் அல்லாஹ்விடம் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கவில்லையோ, யார் அல்லாஹ்விடம் தனது கஷ்டங்களை, தனது துன்பங்களை, சோதனைகளை சொல்லி அல்லாஹ்விடம் வினவிடவில்லையோ, அல்லாஹ் இவர்கள் மீது கோபம் அடைகிறான். அல்லாஹ் அக்பர். யார் இருப்பா? உலக ரீதியாக எடுத்துக்கொள்ளுங்க. எந்த அளவிற்கு நமக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு நாம உறவை பேணக்கூடிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு அவர்கள் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள். நாம உதவின்னு போய் நிக்கிறோம், எத்தனை முறை அவங்க நம்மளுடைய உதவி செய்வாங்க? ஒரு 2 முறை இல்ல 3, அதிகபட்சமாக நாம 10 தடவை போனாலுமே, 10 தடவை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே அதற்கு பிறகு முகம் சுளிச்சு விடும். அதற்கு பிறகு நாம கேட்கக்கூடிய உதவி நல்ல முறையில செய்வதற்காக முன் வர மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மட்டும்தான் ஒரு இறைவன். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்கிட்ட கேட்கலன்னா நான் கோவிச்சு கொள்வேன், நீங்க என்கிட்ட வந்து துஆ கேளுங்க, இந்த துஆ நிச்சயமாக என்னுடைய உரிமை, நான் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, எவ்வளவு கோரிக்கையை வேணாலும் முன் வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் இதை கொண்டு நம்மை துரத்துவதில்லை. நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு துஆ கேட்டுட்டானே, இவனுடைய துஆவெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இப்படி அல்லாஹ் ஒருபோதும் நினைக்கிறது இல்ல. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான், நீ எத்தனை முறை வேணுமானாலும் வா, எவ்வளவு துஆ வேணுமானாலும் கேட்டுக்கொள்ளு, நான் நிச்சயமாக உன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த அளவிற்குனா, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆ எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு முக்கியத்துவம், நமக்கு முக்கியத்துவம் இல்லையா அப்படின்னு சொல்லி நாம எண்ணிக்கொள்ளணும். ஆனா அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் துஆ என்கிற ரீதியில 2 கைகளை ஏந்தி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டா, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இதை எந்த அளவிற்கு மகத்துவமான செயலாக எண்ணுகிறான்னா, அந்த அடியானுடைய கைகளை காலியாக திருப்புவதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கமடைகிறான். அல்லாஹ் வெட்கமடைகிறான். யார் இருக்கா? அல்லாஹ். நம்மளுடைய இபாதத்துகள், நம்மளுடைய கோரிக்கைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யணும்னு சொல்லி எந்தவித கடுமையும் இல்லை, எந்தவித கட்டாயமும் இல்ல. நாம துஆ கேட்கிறோம்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். நமக்கு உயிர் கொடுத்து, நமக்கு பல நிஅமத்துகளை கொடுத்து, நமக்கு இஸ்லாத்தை கொடுத்த அல்லாஹ் நம்மளுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளணும்ங்கிற ஒரு அவசியம் அல்லாஹ்க்கு நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இல்ல. ஆனா மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் அவர்கள் விளக்குறாங்க அந்த நிலையை. நாம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டோம், அந்த காலி கைகளை திருப்பி அனுப்புறதுல அல்லாஹ் வெட்கப்படுறான். அல்லாஹ் அக்பர். எந்த இறைவனா இருக்கும்,
எந்த மதத்துல எந்த இறைவன் இப்படி சொல்லுவான்? நிச்சயமாக இந்த ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை தனக்கிட்ட வரக்கூடிய கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த துஆவை கொண்டு அல்லாஹ் ஒருபோதும் விரக்தி அடைவது, ஒருபோதும் அந்த அடியான காலி கையால திருப்பி அனுப்புவதில்லை. மாறாக அந்த அடியானுக்கு அல்லாஹ் இந்த துஆவின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. மேலும் நீங்க அல்லாஹ் கிட்ட வாங்க, அல்லாஹ் கிட்ட விரைந்தோடி வாங்க. எத்தனை அமல்களை செய்தாலுமே இந்த துஆவை கொண்டு நீங்கள் அலட்சியப்படுத்திக் கொள்ளாது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உதுஉ ரப்பக்கும், நீங்க உங்களுடைய இறைவனை அழையுங்கள், உங்களுடைய இறைவனை கூப்பிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மன்றாடி துஆ கேளுங்க. எப்படி? ததர்ருஅன் வ குஃபியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எனக்கு தருவான் என்கிற ஒரு உறுதி நம்பிக்கையோடு இறையச்சத்தோடு நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தருவான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் நமக்கு சொல்லுது, எந்தவித செயலுமே எந்தவித இபாதத்துமே அல்லாஹ்விடம் மகத்துவமானதாக இருக்காது இந்த துஆவை விட. இது அப்படியே நான் சொல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹ் மின துஆ. அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ இபாதத்துகளை நமக்கு வச்சிருக்கிறான். இருந்தாலுமே அல்லாஹ் சொல்றான், இந்த துஆவை விட லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்ல முறையில மகத்துவமான ஒரு செயல் நாம அல்லாஹ்க்கு செய்யணும் கடமையான ஒரு விஷயம் அப்படின்னா துஆவை விட எந்த ஒரு விஷயமும், துஆவை விட எந்த ஒரு இபாதத்தும் இல்ல. நாம துஆ கேட்டா அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு இந்த துஆவினுடைய பவரும் இருக்கு. நார்மலாக இல்ல, நாம துஆ கேட்கிறோம், நாம எந்த நோக்கத்தோடு எந்த எண்ணத்தோடு நாம கேட்கிறோம் அது நமக்கு தெரியாது. மாறாக நாம இதை புரிஞ்சு கொள்ளணும், துஆ எந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு இபாதத் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இத்தனை சிறப்பம்சங்கள் இருக்கு இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான் துஆவின் பக்கம், நீங்க துஆவை கேளுங்க. எத்தனை முறை துஆ கேட்டாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள துரத்தி அனுப்ப மாட்டான். இந்த எல்லாத்தினுடைய முக்கியத்துவம் ஏன் இவ்வளவு இருக்குன்னா, துஆ இதற்கான ஒரு சிறப்பான ஒரு செயல், ஒரு சிறப்பான ஒரு பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிகளை எழுதி விட்டான். விதி எழுதப்பட்டது. நாம எவ்வளவு சம்பாதிப்போம், எந்த அமல்களை செய்வோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. அல்லாஹ்விற்கு தெரியும், அல்லாஹ் எழுதிட்டான். ஆமாவா இல்லையா? விதி மாற்றப்படாது. லௌஹே மஹ்ஃபூஸ், உம்முல் குரா, உம்முல் கிதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த விதி மாற்றி எழுதப்படாது. நமக்கு தெரியும், நாம நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த ரிஸ்க் கிடைச்சே தீர வேண்டும். நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வருதா, அதை நமக்கு வந்து அடைஞ்சே தீரும். ஆனா இந்த ஒரே ஒரு செயலை செஞ்சா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த துஆவுக்கு இருக்கிற பவர் எந்த அமலுக்குள்ள. நீங்க எவ்வளவு தொழுகை வேணாலும் தொழுது கொள்ளுங்க, எவ்வளவு இபாதத் வேணாலும் செஞ்சு கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, லா யருத்துல் கஸா இல்ல துஆ. சுப்ஹானல்லாஹ், துஆவை தவிர்த்து கஸா விதியை மாற்றக்கூடிய சக்தி எந்த இபாதத்துக்குள்ள. அல்லாஹ் அக்பர். இந்த நம்மளுடைய விதியை நாம மாற்ற நினைச்சா, நமக்கு ஏற்படக்கூடிய எழுதப்பட்ட விதியை மாற்றி அமைக்கணும் நாம நினைச்சா துஆவை கொண்டு நீங்க மாற்றி அமைங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, லா யுரத்துல் கஸா இல்ல துஆ. துஆவை தவிர நம்முடைய விதியை எந்த விஷயமும் மாற்றி அமைக்காது. ஏன்? ஒரு அடியான் துஆவிற்காக தன்னுடைய கைகளை நீட்டி விட்டால், கைகளை உயர்த்து விட்டா நிச்சயமாக அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான், வெட்கப்படுவான். அதே போலவே அந்த துஆவை கொண்டு அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய எந்த அளவிற்கு சோதனையாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் நீக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ். ஏன்? துஆ. நமக்கு தெரியாது முன்னே வரக்கூடிய கஷ்டம் எப்படி இருக்கும், நமக்கு தெரியாது வரக்கூடிய ஃபியூச்சர்ல நம்மளுடைய செயல்கள், நம்முடைய அமல்கள், நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கும். ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த காலத்துல நாம நம்மளுடைய ஈமானை காப்பாற்றுவதே பெரிய பாடாக இருக்கு. இந்த மாதிரியான தருணங்கள்ல நமக்கு வரக்கூடிய பேரிடர்கள் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனா நாம அல்லாஹ் கிட்ட கையேந்தி துஆ கேட்டியா, அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய தவறுகள், தீங்குகள், கஷ்டங்களை நீ போக்கியுடைய அல்லாஹ் சொன்னா அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் வரக்கூடிய உங்களுடைய விதி மாற்றி எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எந்த அமலுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பவர், மிகப்பெரிய ஒரு வெகுமதி அப்படின்னா இந்த துஆவுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த துஆவை கொண்டு நாம் அலட்சியப்படுத்தி கொண்டால்,
இந்த துஆவை கொண்டு நாம ஒரு பொருட்டாகவே எண்ணாவிட்டால் இந்த துஆ தானே நாம அல்லாஹ் கிட்ட கேட்டா என்ன கேட்கலன்னா என்ன நமக்கு எழுதி வச்ச விஷயங்கள் நடக்கும்னா இதை நீங்க இந்த ஹதீஸ் தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எழுதப்பட்ட விஷயங்களை கூட மாற்றி அமைக்கக்கூடிய பவர் இந்த துஆவுக்கு மட்டும். மேலும் இந்த துஆவை கொண்டு நாம அலட்சியப்படுத்துறோம்னா நாம நம்மளுடைய நபிமார்களை முன்னோடியாக எடுத்துக்கொள்ளணும். எத்தனை நபிமார்கள் நமக்கு போயிருக்காங்க, நமக்கு முன்பாக எத்தனை நபிமார்கள் கடந்து போயிருக்காங்க. சுப்ஹான் அல்லாஹ், அத்துணை நபிமார்களுடைய தேவை துஆவாக. ரசூல்மார்கள், நபிமார்கள் இவர்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. ஒரு நபிக்கு அல்லாஹ் அதிகமான சோதனையை கொடுப்பான். ஏன்னா அவங்களுடைய தரஜா அவ்வளவு, அவங்களுடைய அந்தஸ்து அவ்வளவு. ஆனா அந்த சோதனைகளை அவங்க துஆ கேட்டுதான் நீக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய நபியை அல்லாஹ் கைவிட மாட்டான். ஆமாவா இல்லையா? சாதாரண நாம இவ்வளவு பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவிகளாக இருக்கக்கூடிய நமக்கே அல்லாஹ் தீங்கு விளைவிக்க மாட்டான்னா நபிமார்களை எப்படி அல்லாஹ் விட்டுருவாங்க? இது நமக்கு தெரியும். ஆனா அப்பேற்பட்ட நபிமார்களும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கைப்பற்ற மேலும் அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல அமலாக இருந்ததுன்னா அது துஆவாக மட்டும்தான். இந்த நபிமார்களுடைய சுன்னத்தாக இருந்தது இந்த துஆ. ஏன் அப்படின்னா நீங்க துஆவை எடுத்து பாருங்க, நபிமார்களுடைய சீரத்தை எடுத்து பாருங்க, புரட்டி பாருங்க. எந்த ஒரு நபியும் துஆவை கொண்டு அலட்சியமாக இருந்தது. எந்த ஒரு நபியும் தன்னுடைய நிலைமையை கொண்டு நான் தான் நபி ஆச்சு, எனக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்தை கொடுத்திருக்கிறானே, சிறந்த மனிதர்களிலேயே நான் சிறந்தவனாக இருக்கிறேன், எனக்கு என்ன இந்த துஆ வேண்டி கிடக்கு? அல்லாஹ் அக்பர். இல்ல, எந்த நபியும் இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க, கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பன் என்று பெற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற் கொண்டு இந்த துஆவை விட்டது. தப்பு நடந்துருச்சா? துஆ. ஏதேனும் தீங்கு ஏற்பட்டுருச்சா? துஆ. சோதனைக்கு உள்ளாகப்பட்டோமா? துஆ. நமக்கு ஒரு சிறிய தேவை இருக்கா? அதுவும் துஆவை கொண்டு நபிமார்கள் வழிகாட்டி கொண்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி எடுத்து பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருட காலம் தன்னுடைய படுக்கையில இருந்தாங்க. அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு. சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு மனிதனாலையும் தாங்க முடியாது. நாமளா இருந்தா 2 வருஷம் 3 வருஷத்திலேயே அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எடுத்திருப்போம். இவ்வளவு நம்பிக்கை வச்சு அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை தரன்னா இதுக்கு மேல நான் என்ன நம்பிக்கை இருக்கிறது? இது நம்மளுடைய ஈமானாகும். அல்லாஹ் காப்பாற்றும். 18 வருட காலம் யாராலையும் தாங்க முடியாது. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபர் செஞ்சாங்க. மாறாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செய்த செயல் அப்படின்னா துஆவாக தான் இருக்கு. ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய்வாய்ப்பட்டு, நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், எனக்கு தீங்கு விளைவிட்டது. யா அல்லாஹ், உன்னை தவிர ரஹ்மத் செய்பவன், அருட்கொடையை அளிப்பவன், ஷிஃபாவை கொடுப்பவன் யாருமே இல்லை. இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவாக பல காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையில ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்கன்னா துஆவை கொண்டு எடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எந்த அளவிற்கு அவர்களுடைய முதுமையான காலத்தில் வரைக்கும் கிழவங்களாக மாறிட்டாங்க. அவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக ஆயிருச்சு. 98 99 வயது ஆயிருச்சு. 90 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆகிட்டாங்க. அந்த டைம்ல கூட எந்த விஷயத்தையும் அவங்க கையாளல, இந்த துஆவை தவிர்த்து. இந்த குர்ஆனை எடுத்து பாருங்க, எத்தனை துஆ இருக்கு. ரப்பினா ததர்னி ஃபர்தா, யா அல்லாஹ், என்ன ஒருவனாக அப்படியே விட்டு விடாத. என்னுடைய நஸ்ல், என்னுடைய சந்ததி இருக்கு யா அல்லாஹ், அந்த சந்ததியை நீ தொடர வை யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு. அல்லாஹ் அக்பர். இது இந்த துஆவை கொண்டு எங்க நாம அலட்சியமாக கொண்டு போறோமோ இஸ்லாம் நமக்கு கண்டித்து கூப்பிடுறது, நீ துஆவை கொண்டு எந்த நிலையிலுமே அலட்சியத்தை கொண்டாரு. மேலும் இந்த ரமதானுடைய மாதத்துல எங்க நாம அதிகமாக பல அமல்களை செய்யறோமோ அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கறதுல நீங்க அலட்சியத்தை கொள்ளாது. துஆ இது ஒரே ஒரு நிஅமத்தாக இருக்கு. இந்த நிஅமத்தை கொண்டு நீங்க உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் சரி செய்து கொள்ளலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கைய, எந்த வாழ்க்கை தவறான வழியில போகிறதோ அந்த வாழ்க்கைய சீரான வழியிலையும் கொண்டு வரலாம். ஆனா உங்க கையில இருக்கிறது இந்த துஆ மட்டும்தான். எத்தனை இபாதத்துகளை செய்தாலுமே இந்த துஆவுக்கு ஈடாகாது. அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து உண்மையான முறையில ஒரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வச்சு பாருங்க. இஸ்லாம் இந்த துஆவை கொண்டு சொல்லுது, இதை விட சிறந்த அமல் இருக்காது, இந்த துஆ உனக்காக. இதே போல எங்க இந்த துஆவினுடைய சிறப்புகள்
இந்த துஆவினுடைய சிறப்பம்சங்கள், இந்த துஆவினுடைய மகத்துவமை, இந்த துஆவினுடைய பல விஷயங்கள் இருக்கோ, இதே போலவே இஸ்லாம் இந்த துஆவினுடைய மறுபக்கத்தையும் விளக்குது. இந்த துஆ எங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நாம செய்கிறோமோ இந்த துஆவை கொண்டு நாம் ஷிர்கினுடைய பாதையிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். இந்த துஆவை கொண்டு நாம் தவறான வழிகேட்டிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். எங்கே இஸ்லாம் நமக்கு துஆ செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறதோ அதே போலவே இஸ்லாத்துல காண்பிக்கப்பட்ட துஆ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த துஆவில தான் மெயினா அடிவாங்க. நம்முடைய சமுதாயத்துல இந்த துஆவை கொண்டுதான் பல இஸ்லாமிய முஸ்லிம்கள் இந்த துஆவினுடைய இந்த பகுதியில அடிவாங்கி ஷிர்க்குல நுழைந்து விடுகிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? துஆ செய்யணும் நிச்சயமாக உண்மைதான். ஆனா அந்த துஆ யாருக்கிட்ட கேட்கணும்? இது அல்லாஹ்வுடைய உரிமையாக இருக்கு. அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய செலுத்தக்கூடிய கடமையாக இருக்கு. அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக இருக்கு. இந்த இபாதத் அல்லாஹ்விற்கு மட்டும்தான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். நீங்க அனைத்து ரீதியாக அனைத்து விஷயங்களை செய்து கொள்ளுங்க. ஆனா இந்த துஆ என்கிற சொல் அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரும் கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல இதுதான் சொல்றாங்க. மல்லம் யதுல்லாஹ், யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டு மற்றவர்களை அழைக்கிறார்களோ நிச்சயமாக இவர் வழிகேட்டிலே சென்று விட்டார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மல்லம் யதுல்லாஹ் யக்தப அலைஹி, மேலும் யார் அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களிடம் துஆ கேட்கிறாங்க, மற்றவர்களிடம் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இவர்களை கொண்டு அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்வுடைய அதிவிரக்தி இவர்களின் மீது ஏற்படுகிறது. அல்லாஹ் இதை கொண்டு ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். நீங்க அல்லாஹ்வை விட்டு மத்தவங்க கிட்ட போய் கோரிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே குர்ஆன் நமக்கு அறிவிக்கிறது, வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக் வலா யதுர்ருக் ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதன் மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது, வலா ததுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையும் நீங்க அழைக்காதீங்க, வேற யாரையும் நீங்க கூப்பிடாதீங்க. ஏன்? ஏன்னா இவர்கள் யாரு? உங்களுக்கு ஒருபோதும் ஒரு சிறிய நன்மையும் சரி இல்ல உங்க மேல கோவப்பட்டு உங்களை தீமை காலாக்குறதுக்கும் சரி எந்த ரீதியாகவும் இவர்கள் உங்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்? நாம என்ன பார்க்கிறோம்? நம்மளுடைய சமுதாயத்துல எந்த துஆவை கொண்டு அல்லாஹ் இது இபாதத் அல்லாஹுக்கு மட்டும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு ஏற்றுக்கொண்டானோ இந்த துஆவை கேட்கக்கூடிய நபர்களாக எங்க இருக்காங்க? தர்காவுல போய் கேட்கிறாங்க. கபருல அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதன் யார் தன்னுடைய கணக்கு வழக்க தானே பார்த்து கொள்ள மாட்டானோ, கபருல சென்றதற்கு பிறகு அவருடைய நிலைமை என்ன அவருக்கே தெரியாதோ, அப்பேற்பட்ட கபறுகள்ல போய் துஆ கேட்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க இவங்களை வணக்க வழிபாடு செய்யல. இப்படி இங்க போய் துஆ கேட்காதீங்க, இது ஷிர்க்குன்னு சொல்லி பாருங்க, அவங்க ஷிர்கா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மாறாக என்ன சொல்லுவாங்க? இது ஷிர்க் இல்ல, நாங்க செய்யறது இவங்க அல்லாஹ் சொல்லி இவங்களை வணங்கல, மாறாக நாம என்ன செய்யறோம்? இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்கள். இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முறையில நடந்து வாழ்ந்து இறந்து போனவர்கள். இவர்களை அல்லாஹ் அவுலியான்னு சொல்றான். இவங்களை கொண்டு நாம துஆ கேட்டா எங்களுடைய துஆவை கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட சேர்ப்பாங்க. அல்லாஹு அக்பர். இதைதான மக்காவாசிகளும் செஞ்சாங்க. இதுதானே குர்ஆன் சொல்லுது. எந்த விளக்கத்தை நீங்க தவறான இடத்துல இருந்து வழிகேட்டுல இருந்து நமக்கு புரிய வைக்கிறீங்களோ இதைதான மக்காவாசிகளும் செஞ்சாங்க. இதேதான், இந்த அமலை தான் மக்காவாசிகளும் செஞ்சாங்க. அந்த மக்காவாசிகளை திருப்புவதற்காக தான், நேர்வழிப்படுத்துவதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக பல வசனங்கள்ல சொல்றான், வமன் அضل மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், இவர்களை விட வழிகேட்டிலே யார் இருப்பார்கள்? மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடம் போய் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டான், இவரை விட வழிகேட்டில யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க இவங்களை அல்லாஹ் சொல்லி வணங்கல. நாங்க யார கபர்கிட்டயோ அவுலியா கிட்டயோ தர்காவிலையோ எங்கெங்க போறோமோ எங்கெங்க சஜ்தா செய்யறோமோ நாங்க இவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை மாறாக அல்லாஹ் கிட்ட தான் போகுது. எப்படி? மாறாக அல்லாஹ் கிட்ட தான் இந்த துஆக்கள் எல்லாம் போகுது. என்னன்னா இவங்க எங்களுடைய துஆக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்லடியார்களாக இருக்காங்க. எங்களுடைய துஆக்களை கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட ஒரு கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்காங்க. நாங்க பாவம் செஞ்ச நாம பாவிகளாக இருக்கோம். டைரக்டா எடுத்த உடனே எங்களுடைய இபாதத் போய் அடையாது. அல்லாஹ் அக்பர். யார் சொன்னா பாவம் செய்து? யார் சொன்னா உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் டைரக்டாக மன்னிக்க மாட்டான்?
யாரு சொன்னா உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டான், இன்னொருத்தர் மூலியமாக கொண்டு வாங்க. இதுதானே நம்மளும் பார்த்தோம். இதுதான் குர்ஆன்லயும் வருது. இதற்கு முன்னாடி நான் விளக்குன அல்லாஹ்வுடைய தூதரை கூட அல்லாஹ் இந்த பதில்ல கொண்டு வரும். அல்லாஹ் என்ன சொல்றான், வ இதா சஅலக இபாதி. நீங்க மொத்த குர்ஆன்ல எடுத்து தேடி பார்த்துக்கணும். முழு குர்ஆன்லயும் தேடி பாருங்க, குல் என்கிற சொல் இல்லாம எந்த பதிலும் அல்லாஹ் கொடுத்ததில்லை. ஏன்? ஏன்னா ரசூலுடைய மரியாதை அது. ரசூல் தூதராக இருக்காருன்னா அந்த தூதரின் மூலமாக செல்லக்கூடிய செய்தி ரசூலின் மூலியமாக தான் போகணும். அப்பேற்பட்ட எல்லா செய்திகளிலுமே அல்லாஹ் தூதருக்கு சொல்லி மக்களுக்கு சொல்றான்னா, இங்க மட்டும் ஏன் அல்லாஹ் அதை பயன்படுத்தல? இங்க மட்டும் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குல்ல பயன்படுத்தல? அந்த வார்த்தையை நபியே நீங்கள் கூறுங்கள் ஏன் அல்லாஹ் சொல்லல? ஏன்னா என்னுடைய துஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், என்னுடைய அடியான் கேட்கக்கூடிய துஆவையும் எனக்கும் இடையே என்னுடைய தூதர் கூட வரக்கூடாது. அல்லாஹ், என்னுடைய தூதரை கூட நீங்க கொண்டு வந்து வசீலாவாக, என்னுடைய தூதரை கூட கொண்டு வந்து இவர்கள் மூலியமாக நீங்க வரீங்கன்னா அப்பேற்பட்ட தூதரும் எனக்கு தேவை. அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரே எடுத்துட்டான். ஏன்? நல்ல தூதர் இவர் தான் உங்களுக்கு வழிகாட்டினாரு. இப்பேற்பட்ட தூதரை கொண்டு நீங்க வழிகாட்டில சென்று விடாதீங்க. இந்த துஆ எனக்கு மட்டும்தான் இருக்கணும். இன்னும் நீங்க கேட்கலையா? அல்லாஹ் ஓப்பனாக நீங்க செய்யக்கூடிய, நீங்க சொல்லக்கூடிய ப்ரூஃப் தலீல வச்சு அல்லாஹ் உங்களுக்கு மறுப்பை கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். நிச்சயமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா. யார் அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை அவுலியாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, நீங்க சொல்றீங்கல்ல அதே அவுலியாவை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். சிலைகளை விட்டுருங்க, நீங்க சிலை கிட்ட போல அவுலியான்னு சொல்றீங்கல்ல, அந்த அவுலியாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குர்ஆன்ல, இத்தஹது மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ்வை தவிர்த்து இவர்களும் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாங்க. இவர்களிடையே நீங்க போய் துஆ கேட்டீங்கன்னா அந்த துஆவை கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னா கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், மா நஅபுதுஹும் இல்லா யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த மக்காவாசிகள் என்ன சொன்னாங்க? மா நஅபுதுஹும், நாங்க இவர்களை இபாதத் செய்யல. இந்த சிலைகளை, லாத் மனாத் உஸ்ஸான்னு சொல்லக்கூடிய சிலைகளை, இல்ல நீங்க கபர்ல இருக்கக்கூடிய அடக்கமான இந்த அவுலியாக்களை என்ன சொல்றீங்க? மா நஅபுதுஹும், நாங்க இபாதத் செய்யவில்லையே. ஆமா, அப்ப அல்லாஹ் அதான் சொல்றான், மா நஅபுதுஹும், நாங்க என்ன செய்யல, இவங்களை இபாதத் செய்யல. மாறாக நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவர்கள் யாரு? எங்களுடைய இபாதத்துகளை, எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய துஆக்களை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்லடியார்களாக இருக்காங்க. நாங்க இவங்க கிட்ட போய் துஆ கேட்கிறதுக்கு லியுகர்ரிபுனா, அல்லாஹ்விடம் நாம் நெருக்கமாக இடத்தை பிடிப்பதற்காக, அல்லாஹ்விடம் நெருங்குவதற்காக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம அந்த அந்தஸ்தை பெறணும்னா இவங்களுடைய தயவு வேணும்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அல்லாஹ்வே சொல்றான், இவங்க எப்படின்னா மக்காவாசிகளும் இதுதான் சொன்னாங்க, இதனாலதான் அது ஷிர்க்ல கொண்டு போய் முடிஞ்சது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கப்புறம் சொல்றான், இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமா ஹும் ஃபீஹி யக்தலிஃபூன். நிச்சயமாக மறுமை நாளிலே எதை கொண்டு இவர்கள் டவுட்ல இருக்காங்களோ, எதை கொண்டு இவர்கள் இங்கதான் துஆ கேட்கணும்னு சொல்றாங்களோ, இதை கொண்டு அல்லாஹ் இவர்களிடையே தீர்ப்பளிப்பான். மேலும் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். அல்லாஹ் பொய் சொல்லக்கூடியவர்கள், குஃப்ர் செய்யக்கூடியவர்கள், இதுதான் உண்மை சொல்லக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழி கொடுப்பதில்லை. அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ யார் இந்த துஆவை கொண்டு இது அல்லாஹ்விற்கு நெருக்கமாக செய்யக்கூடிய செயலு, இவர்கள் எங்களை அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு சொன்னா இவர்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, துஆ எந்த நேரத்துல நாம நல்ல முறையில செய்யணுமோ அதே துஆவை கொண்டு நாம தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மட்டுமே இது உரியது. இது அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தௌஹீத் அல் உலூஹிய்யா, அல்லாஹ் ஒருத்தன் சொல்லக்கூடிய ஒரு செயல், ஒரு இபாதத்தாக இருக்கு இந்த துஆ. இந்த துஆவை கொண்டு நாம அஞ்சி கொள்ளணும். எந்த இடத்துல நாம இந்த துஆவை கொண்டு அலட்சியமாக எடுத்துக்கொள்ள கூடாதோ, அதிகமாக துஆவை கேட்கணுமோ, அதே நேரத்துல இஸ்லாம் சொல்லுது, இந்த துஆ அல்லாஹ்க்கு மட்டும் வச்சிருங்க, அல்லாஹ்க்கு மட்டுமே செய்யுங்க. இது அல்லாஹ்விற்கான உரிய உரிமையாக இருக்கு, வேற யாருக்கிட்டையும் செஞ்சு அடையாது. இப்ப துஆவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது நாம கேட்டுக்கொண்டோம். துஆவினுடைய மகிமை என்ன, துஆவினுடைய பவர் என்ன, துஆ எந்த அளவிற்கு நாம போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட செய்யணும், இந்த அனைத்து விஷயங்களையும் நாம ஏற்றுக்கொண்டோம். ஆனா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம கிட்டயே சில பல கோரிக்கைகள்,
சில பல டவுட்ஸ் இருக்கு. சில பல நேரங்கள்ல நாம இடத்தை தழுவிடுறோம். நாம எவ்வளவுதான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாலுமே என்னுடைய துவா ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான்? அம்மாவா இருக்கா? இந்த டவுட் இருக்கா இல்லையா? டவுட்டை விட ஒரு படி மேல் நாம அல்லாஹ்வின் மீதான அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கீழே மேல வந்துடுறோமோ, இப்படிப்பட்ட நிலைமையும் ஏற்படுது. ஏன் அல்லாஹ் என்னுடைய இபாதத்தை, இந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான்? பல வருஷமா, பல நாட்களா, பல மாதங்களா நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேனே, அப்போ இந்த துவாவை எப்போதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனா துவாவினுடைய சில பல ஒழுக்கங்களும் இருக்கு, சில பல ஒழுக்கமற்ற செயல்களும் இருக்கு. நாம அந்த ஒழுக்கங்களையும் பேணணும், ஒழுக்கமற்ற செயல்கள் இருந்து தவிர்த்து கொள்ளணும். அப்போ நீங்க துவா கேட்டு பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியும் ஏற்றுக்கொள்ளப்படலன்னா அப்போ துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்கிறான், இந்த நிலைமைகளை பற்றி நாம அறியணும். மேலும் துவாவை கேட்கக்கூடிய சில பல காலங்கள், நிலைமைகள், நேரங்களும் இருக்கு. இதை கொண்டு துவா கேட்டு பாருங்க, உங்களுடைய துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிச்ச வழியாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ நாம எப்படி கேட்கணும், துஆவினுடைய ஒழுக்கங்கள் என்ன, துஆ நாம் கேட்கும் பொழுது எந்தெந்த விஷயங்களை கொண்டு நாம தவிர்த்து கொள்ளணும், வரக்கூடிய அடுத்த அமர்விலே, நாளைய நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த துஆவை அதிகமாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் அல்லாஹ் இந்த இறுதி நாட்களிலே நாம் செய்யக்கூடிய துஆவை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. மேலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையும் சரி, நமக்காக இருந்தாலும், நம்முடைய சகோதரர்களுக்காக இருந்தாலும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முஃமின்களுக்காக இருந்தாலும் யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. மேலும் எங்களுடைய துஆவை யா அல்லாஹ் அங்கீகரிப்பாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.